بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதர சகோதரிகளே, தூர இடங்களிலிருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனதர்மை சகோதர சகோதரிகளே, அலாமு சுன்னத்துல் மன்ஷூரா ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மஹுல்லாவுடைய புத்தகமாக இருக்கின்ற இந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் ஒரு சில விடயங்களை கேள்வி பதிலூடாக படித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த வகுப்பிலே நேற்றைய தினம் நாங்கள் படித்த பாடத்தோடு தொடர்பட்ட பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். பேரன்மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, நேற்றைய வகுப்பிலே நாங்கள் அதாவது பித்அத் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது மார்க்கத்தை சீர்குலைக்கக்கூடிய பித்அத்தான காரியங்கள் எத்தனை பகுதிகளாக பெறும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த பாடத்திலிருந்து மறுபடியும் நாங்கள் ஒரு சில விடயங்களை படிப்போம். அன்பார்ந்த சகோதரர்களை, பித்அத்தை பொறுத்தவரையில அது இரண்டு பங்குகளா பிரியுது. ஒன்று பித்ஆ முகஃபிரா, இன்னொன்று பித்ஆ தூனதாரி. அதாவது பித்ஆ முகஃபிரா ஒரு மனிதனை காஃபிராக்கக்கூடிய பித்அத்து. இன்னொரு பித்அத்தை பொறுத்தவரையில காஃபிராக்காத பித்அத்து, ஆனா அது பாவமாகிக்கும். இப்படி பித்அத் ரெண்டு பங்கா பிரியுது. முதலாவதா நாங்க பார்க்க இருக்கிறோம் பித்ஆ முகஃபிரா, காஃபிராக்கக்கூடிய பித்அத்துக்கள் என்ன என்றதை நாங்க பார்க்கிறோம். உண்மையாவே காஃபிராக்கக்கூடிய பித்அத்தை பொறுத்தவரையில அதை எப்படி தெரிஞ்சு கொள்றதுன்னு சொன்னால், மார்க்கத்துல உலமாக்களின் மூலமாக சஹாபாக்கள் முதல் இதுவரையில ஏகோபித்த கருத்து நடைப்பில் தரிப்பட்ட விடயங்களை மறுப்பது, பொய்ப்பிப்பது, இது போன்ற விஷயங்கள் தான் பித்ஆ முகஃபிராவில் சேருது என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த விடயத்தை பற்றி தான் ஒவ்வொன்றா எங்களுக்கு பார்க்க முடியும். இது பித்ஆ முகஃபிராவா அல்லது பித்ஆ முகஃபிரா இல்லையான்றதை எங்களுக்கு பார்க்க முடியும். சுருக்கமா சொல்றதா இருந்தா மறுபடியும் சொல்றேன், மார்க்கத்துல அதாவது சஹாபாக்கள் முதல் தாபியீன்கள், அதே போன்ற தபவு தாபியீன்கள், உலமாக்களின் மூலமாக ஏகோபிக்கப்பட்ட அந்த கருத்து அமைப்பில் தரைப்பட்ட விடயங்களை பொய்ப்பிப்பது, அதே நேரத்துல அதை மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ளாமிக்கிறது, இது போன்ற விடயங்கள் தான் பித்ஆ முகஃபிராவை உண்டு பண்ணக்கூடிய விடயங்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விடயங்கள்ல முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பித்ஆ முகஃபிராவை உருவாக்கக்கூடிய விடயங்கள்ல முதல் தான் அதாவது ஜஹ்மியாக்கள் அதாவது செய்த அந்த பித்அத்தான காரியம். ஜஹ்மியாக்களுடைய அகீதா சம்பந்தமாக நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் பண்புகளை மறுத்த மிக முக்கியமான வழிகட்ட கூட்டத்தினராக இந்த ஜஹ்மியாக்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா இந்த ஜஹ்மியாக்களை பொறுத்தவரையில
இவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை மொத்தமாக மறுத்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளை மொத்தமாக மறுத்த கூட்டத்தினராக இருக்கிறாங்க. எனவே உலமாக்கள் இவங்களை பொறுத்தவரையில இவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறாங்க, இவங்க பிதஅத்தான காரியத்தை செய்திருக்கிறாங்க, சஹாபாக்களோ தாபியங்களோ தபௌ தாபியன்களோ. எனவே இவர்கள் கூறாத விடயத்தை இவங்க மார்க்கத்தின் பேர்ல அல்லாஹ்வுக்கு தரிப்பட்ட அந்த சிபாத்துக்களை பண்புகளை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எனவே இவர்கள் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர்களாக கருதப்படுவார்கள். உலமாக்கள் பல தீர்ப்புகளை வழங்கிக்கிறத பார்க்கலாம். ஆரம்ப கால உலமாக்கள் முதல் தற்கால உலமாக்கள் வரையில எல்லாருமே ஏகோபிக்கப்பட்ட கருத்தாக சொல்றாங்க, ஜஹ்மியாக்களை பொறுத்த வரையில அவர்கள் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர்கள் என்று தீர்ப்பு வழங்கிக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்துல இப்படிப்பட்டவர்களின் மூலமாக மறுக்கப்பட்ட விடயங்கள்ல இன்னும் ஒன்றுதான், அதாவது குர்ஆனை பொறுத்தவரையில அல்லாஹ்விடமிருந்து இறங்கி ஒன்று, அது முனஸ்ஸல்னு சொல்லுவாங்க அரபுல, அதாவது அல்லாஹ்விடமிருந்து இறங்கி ஒன்றுதான் குர்ஆன். ஆனா இவர்களை பொறுத்தவரை இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை பொறுத்தவரையில அல்லாஹ்விடமிருந்து இறங்கவில்லை, திருக்குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற சொல்றத பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த கொள்கையிலிருந்து எங்களை பாதுகாக்கணும். அதே போன்று அவர்கள் கூறக்கூடிய விடயங்கள்ல மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம் தான், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக உற்ற அன்பனாக எடுக்கவில்லை, அவங்க எடுத்தன்ற விஷயத்தை அவங்க மறுக்கிறாங்க. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா பேசினான், அவர்கள் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா பேசவில்லை. இப்படி போன்ற பித்அத்துக்களை செய்தவர்கள் தான் கூறியவர்கள் தான் இந்த ஜஹ்மியாக்களாக இருக்கிறாங்க. எனவே இவர்கள் இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றக்கூடிய இந்த பித்அத்தான காரியத்தை செய்யறதால அவங்க இஸ்லாத்தை விற்றும் வெளியே போனாங்கன்றத பார்க்க முடியும். பித்ஆ முக்கஃபிரால, அதாவது இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றக்கூடிய பித்அத்துக்கள்ல இரண்டாவது பித்அத்தான் பித்அத்துல் கதரியா, அதாவது கதரியாக்கள் மேற்கொண்ட அந்த பித்அத்தான காரியம். அவங்க என்ன சொன்னாங்க என்றால், அல்லாஹ்வுடைய கலா கதிர் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய விதி சம்பந்தமான அல்லாஹ்வுக்கு முன் அறிவு இல்லை, அல்லாஹ் அறியாமல் இருந்தால் அந்த விஷயம் நடந்ததன் பின்னால்தான் அல்லாஹ்வுக்கு அது சம்பந்தமான அறிவு கிடைச்சது என்றத சொல்லக்கூடியாக்கள் தான் இந்த கதரியாக்களாக இருக்கிறாங்க. அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவர்கள் விடயத்துல இவரிடத்துல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல அவர்கள், நான் கதரியாக்களுடைய அந்த கருத்தை விட்டும் கதரியாக்களை விட்டும் நான் நிரூபராதியாகி விட்டேன் என்றத சொல்றத பார்க்கலாம். முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகிது. எனவே இப்படிப்பட்ட கதரியாக்களுடைய கொள்கையை நம்ம சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது யாரெல்லாம் கதரியாக்களுடைய கொள்கையை சொல்றாங்களோ, அதை நம்புறாங்களோ, அதை ஏற்றுக்கொள்றாங்களோ, அதை உறுதிப்படுத்துறாங்களோ, இவர்கள் அனைவரும் அதாவது இஸ்லாத்தை விற்றும் வெளியேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. எனவே மூன்றாவது இந்த அதாவது இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றக்கூடிய பித்அத்தை செஞ்சவங்கள்ல மூன்றாவது யார் என்றால் பித்அத்துல் முஜஸ்ஸிமா, அதாவது அல்லாஹ்வுக்கு நிகரா அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை இப்படிப்பட்ட பண்பு, அதாவது படைக்கப்பட்ட அந்த மஹ்லூக்குகளுடைய படைப்பனங்களுக்கு ஒப்பாக்கி அல்லாஹ்வுக்கு அதாவது பண்புகளை கொடுத்தவர்கள் சொன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய பண்பு இப்படித்தான், இந்த முறைப்படிதான் ஈக்கும், இப்படித்தான் ஈக்கும் என்று சொல்லியவர்கள் தான், அதாவது அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்தவங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வரும், அதுல எந்த சந்தேகமே இல்லை. அல்லாஹ் தஆலா தனக்கு முகம் இருக்கிறதா சொல்றான், தனக்கு கண் இருக்கிறதா சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா தனக்கு 2 கைகள் இருக்கிறதா சொல்றான், தனது காலை நரகத்தில் வைக்கிறதா சொல்றான். எனக்கு இன்னும் தேவை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல தனது காலை நரகத்தில் வைப்பதா சொல்றான். அல்லாஹ் தஆலா தனக்கென்று எந்த பண்பெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அந்த பண்புகள் நம்ம கட்டாயமாக உறுதிப்படுத்தும், நம்பணும், அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனா இந்த முஜஸ்ஸிமாக்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுக்கு மேலதிகமாக அதாவது உருவங்களை கொடுத்தவர்கள் என்ற அந்த அமைப்புல அவர்கள் இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றக்கூடிய பித்அத்தை செஞ்சிருக்கிறாங்கன்றத புரிந்து கொள்ள வேண்டியது. சுருக்கமாக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்துல
அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமா வந்த விஷயங்களை இப்படிப்பட்ட பண்புகள் தான். அல்லாஹ்வுடைய கையா இப்படித்தான் கையிக்கும், அல்லாஹ்வுடைய காலா அல்லாஹ்வுடைய கால் இப்படித்தான் இருக்கும் என்று உருவம் கற்பித்தவர்கள். அதே நேரத்தில் அதையும் தாண்டி அல்லாஹ்வை நம்ம பார்க்காத நேரத்துல, அல்லாஹ் சம்பந்தமான அல்லாஹ் நேரடியா பார்க்காத சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுக்கு மஹ்லூக்களுடைய படைப்பினங்களுடைய அந்த உருவத்தை கொடுத்தவர்கள் தான் இந்த முஜஸ்ஸிமாக்கள் என்ற சொல்றதை பார்க்கலாம். அல்லாஹ் இவர்களுடைய கொள்கையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹி மின்னா. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கொள்கையை பொறுத்தவரை இதுவுமே வழிகட்ட கூட்டத்தினராக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த பண்புகளை தனக்கு இருக்கிறதா சொல்லிக்கிறானோ அதை எந்தவித சந்தேகங்களும் இருந்து நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய நாங்க இப்படித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய நாங்க அல்லாஹ் கண்ணால காணாத காரணத்தினால நம்ம என்ன செய்யணும் என்றால் உறுதிப்படுத்துறதோடு நம்ம முடிச்சு கொள்ள வேண்டுமே ஒழிய இப்படித்தான் இருக்கும் என்று சொல்றது இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றக்கூடிய பித்அத் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்துல யாரெல்லாம் இப்படிப்பட்ட கொள்கையை, அதாவது மார்க்கத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை விதிகளை சீர்குலைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துல இப்படிப்பட்ட காரியங்களை இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவாங்க என்ற விஷயத்துல எந்தவித சந்தேகங்களும் இல்லை. அவங்க உறுதியாகவே இஸ்லாத்தை விட்டும் வெளியே போவாங்கன்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது இல்லாம இன்றைய சிலரை பொறுத்தவரையில இந்த கருத்தின் மூலமா ஏமாந்தவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த கருத்து விடயத்துல குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த கருத்தை சொல்லுவாங்க, அதே நேரத்துல குழப்பத்தில் இருப்பாங்க. இவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், இவர்களுக்கு நம்ம முதலாவதாக தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னால மார்க்கத்தில் உள்ள அந்த விடயங்களை, மார்க்கத்தில் உள்ள ஆதாரங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது, படிச்சு கொடுக்க வேண்டியது. இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததும் பின்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்துல, அவர்கள் அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் மறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்கள் அந்த நேரத்துல இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹ் தனது இந்த புத்தகத்துல சொல்றத பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர், இதுதான் பிதா முகஃபிராவுடைய சம்பந்தமான சுருக்கமான ஒரு பதில். அதே நேரத்தில் இரண்டாவது நாங்க பார்க்க இருக்கிறோம் பிதாத்துடைய வகைகள்ல இரண்டாவது பிதா கைர் முகஃபிரா, அதாவது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றாத பிதாத்து. ஆனா இது பாவமான காரியம், அல்லாஹ் விரும்பாத காரியமாகிது. ஆனாலும் கூட இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றாத பிதாத் என்றதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதை பொறுத்தவரையில இதை எப்படி தெரிஞ்சு கொள்வோம் சொன்னால், அதாவது நான் முன்னால கூறிய போது குர்ஆனை பொய்ப்பிக்காம, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல்மார்கள் சொன்ன விடயங்களை பொய்ப்பிக்காம, மார்க்கத்துல புதிதாக உருவாக்கிய விஷயங்கள், புதிதாக உருவாக்கியவர்கள், புது விடயங்களை மார்க்கத்தின் பேரில் உருவாக்குவர்கள் தான் இந்த லிஸ்ட வருவாங்க. எனவே இந்த விடயங்களை, இந்த விஷயங்களை எல்லாம் யாரெல்லாம் மேற்கொள்றாங்களோ, யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் எடுத்து நடக்கிறாங்களோ அவங்க பித்அத்தான காரியங்களை செய்தவர்களாக கருதப்படுவார்கள். ஆனா இஸ்லாத்தை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க என்றதை இந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அந்த விடயங்கள் ஒன்றுதான் உலமாக்களால சொல்லப்பட்ட ஒரு பிதத்தான் பிதா மர்வானியா. அதாவது மர்வான் இப்னு ஹக்கம் செய்த சில பிதஅத்தான காரியங்கள். எனவே இதை வைத்து உலமாக்கள் பிதா மர்வானியாண்டு சுருக்கமாக சொல்றத பார்க்கலாம். உண்மையாக மர்வான் இப்னு ஹக்கமை பொறுத்தவரையில சஹாபாக்கள் வாழ்ந்த காலப்பகுதி, அது சஹாபாக்கள் வாழ்ந்த காலப்பகுதியாகிது. இந்த மர்வானை பொறுத்தவரையில அதாவது சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதியிலே சில பிதஅத்தான காரியங்களை செய்ததாக எங்களுக்கு, அதாவது ஹதீஸ்களை பார்க்க முடியும், வரலாறுகளை எங்களுக்கு பார்க்க முடியும். அந்த மர்வான் இப்னு ஹக்கம் செய்த பிதஅத்துக்கள்ல மிக முக்கியமான ஒரு பிதஅத்தான், அதாவது ஜும்மா ஈது, அதாவது எங்களுடைய பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில நம்ம ஆரம்பத்துல பெருநாளுடைய தொழுகை தொழுது விட்டுத்தான் நாங்கள் குத்பாவுடைய பிரசங்கத்தை செய்வோம். இதுதான் ஹதீஸ்களை காட்டி தந்திருக்கக்கூடிய முறையாகிது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையாகிது. இந்த மர்வானை பொறுத்தவரை, மர்வான் இப்னு ஹக்கமை பொறுத்தவரையில இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், அதாவது தொழுகை ஜும்மாவு போன்ற இந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுதான். ஜும்மாவை பொறுத்தவரையில முதல்ல குத்பா ஓதி விட்டு அதற்கு பின்னால்தான் நாங்க தொழுவோம். அதே போன்று இந்த மர்வான் என்ன செஞ்சான்னு சொன்னால், தொழுகையை பிற்படுத்தி ஹுத்பாவை முற்படுத்தக்கூடிய ஒரு பிதஅத்தான காரியத்தை செய்தான் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது ஒன்று. அதே நேரத்துல இன்னும் சில
அதாவது இன்னும் சில பித்ஆத்துகளை பொறுத்தவரை இவங்க செஞ்சதை பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் மிம்பருடைய மேடைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பெரிய பெரும் சஹாபாக்களுக்கு ஏசினாங்க. அதாவது சில விஷயங்களை சொல்லி ஏசினதாக வரலாறுகளை பார்க்க முடியும். இது போன்ற பித்ஆத்துகளை பொறுத்தவரையில உலமாக்கள் அந்த காலப்பகுதியில் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் அவனுடைய தலைமைத்துவத்திலிருந்து அவங்க வெளியே போகல. இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினான், எனவே காபிரான தலைவருக்கு எங்களுக்கு கட்டுப்பட முடியாது என்ற அந்த கருத்துல சஹாபாக்கள் இருக்கல. அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா மர்வான் இப்னு ஹக்கமுடைய அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கீழே இருந்தாங்கன்றது எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே சஹாபாக்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பித்ஆத்தான காரியங்கள் செய்தும் கூட சஹாபாக்கள் தடுத்தாங்க. சில முறைகள்ல சஹாபாக்கள் அந்த விஷயங்களை மேற்கொண்டாங்க. இது கூடாது என்றது அவங்களுக்கு எத்து வச்சாங்க. ஆனாலும் கூட அவன் ஏற்றுக்கொள்ளாத அந்த முறையில இந்த பித்ஆத்தான காரியங்களை செய்தான். எனவே சஹாபாக்கள் அவனுக்கு வழிபட்டத்தை விட்டும் அவனுடைய தலைமைத்துவத்திலிருந்து வழிபட்டல்ல. எனவே இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் அவனுடைய தலைமைத்துவத்திலிருந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்ச சந்தர்ப்பத்திலும் கூட வெளியாகாவிட்டால் இது இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றக்கூடிய பித்ஆத்தாக கருதப்பட மாட்டாது என்றத சொல்றத பார்க்கலாம். எனவே இது போன்ற பித்ஆத்துகள் தான் இன்று அதாவது இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றாத பித்ஆத் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது சம்பந்தமா நிறைய பித்ஆத்தான காரியங்கள் எங்களுக்கு சொல்லலாம். அதுல ஒன்றுதான் அதாவது சுபஹ் தொழுகையில குனூத் ஓதுறது. சுபஹ் தொழுகையில மாத்திரம் குனூத் ஓதுறதை பொறுத்தவரையில அது சம்பந்தமா வந்த ஹதீஸை பொறுத்தவரையில மிக பலகீனமான ஹதீஸாக இருப்பதோடு சில சஹாபாக்கள் பித்ஆத் என்று மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விடயம் என்று தீர்ப்பும் கொடுத்திருக்கிறத பார்க்கலாம். எனவே இது போன்ற விஷயங்கள். அதே நேரத்துல ஐவேளை தொழுகைக்கு பின்னால ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால கூட்டு துஆ ஓதுறது இதுவெல்லாம் இந்த பித்ஆத்துகளுடைய வகைகளை சேருது. ஏன்னா இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றாத பித்ஆத்துகள், ஆனாலும் கூட இந்த லிஸ்ட்ல வர்றதுன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இப்படிப்பட்ட மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இந்த 2 பித்ஆத்தான காரியத்திலிருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அதே நேரத்துல அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க தீர்க்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, பித்ஆத்தை பொறுத்தவரையில எங்களுடைய மக்கள் மத்தியில பித்ஆத் 2 விதங்கள்ல 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று இபாதத்துக்கள்ல பித்ஆத் நடக்குது. அதே நேரத்துல முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பித்ஆத் நடக்குது. இப்படி பித்ஆத்துகளை பொறுத்தவரையில 2 விதங்கள்ல நடக்கிறத நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பித்ஆத்துகளை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒன்று இபாதத்துல நடக்கக்கூடிய பித்ஆத்து, இன்னும் ஒன்று பொருளாதாரத்துல அதே நேரத்துல முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்ல நடக்கக்கூடிய பித்ஆத்தா இருக்குது. அதாவது இபாதத்துல நடக்கக்கூடிய பித்ஆத்தை பொறுத்தவரையில அது 2 பங்கா பிரியுது. இபாதத்துகள் நடக்கக்கூடிய பித்ஆத்து 2 பங்கா பிரியுது. முதல்ல நாம் பார்க்கிறோம் இபாதத்துகள் நடக்கக்கூடிய பித்ஆத்து. இந்த பித்ஆத்து 2 பங்கா பிரியுது. அதுல முதல் பங்கை பொறுத்தவரையில அதாவது ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்காத புது விஷயத்துல மார்க்கத்துல உருவாக்குறது. அதுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்தவித ஆதாரங்களும் இல்ல. மார்க்கத்துல மார்க்கத்துக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தங்களும் இல்லை. இது ஒரு பித்ஆத் ஆகுது. இரண்டாவது பித்ஆத்தை பொறுத்தவரையில அதாவது மார்க்கத்துல உள்ள உண்டு அதுல மேலதிகமா சேர்க்கிறது. மார்க்கத்துல உள்ள உண்டு அதுல என்ன செய்வாங்க, மேலதிகமா சேர்ப்பாங்க. மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது அந்த பித்ஆத்தான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இபாதத்துல மார்க்கம் ஆகிக்குது, இன்னும் ஒரு இடத்துல மார்க்கம் இல்லாம இருக்குது. அது சம்பந்தமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். முதலாவது பங்கை பொறுத்தவரையில மார்க்கத்துக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தங்களும் கிடையாது என்று வரக்கூடிய பித்ஆத். அதுல ஒன்றுதான் சூஃபியாக்கள் உருவாக்கிய, அதாவது அவருடைய அறியாமையில அவர்கள் தெரியாம இந்த சூஃபியாக்கள் உருவாக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு பித்ஆத்தான காரியம் ஒரு இபாதத்தில் உருவாக்கினாங்க. அதாவது இசைகளின் மூலமாக இபாதத் செய்ய பார்த்தாங்க. அதாவது நடனங்களின் மூலமாக, அதே நேரத்துல இசைக்கருவிகள் நடனங்கள் இது போன்ற விடயங்களின் மூலமாக ஒரு பித்ஆத்தான காரியத்தை உருவாக்கிக்கிறாங்க. அதாவது இலங்கை போன்ற இடங்களை சொல்லுவாங்க ஹதரான்னு சொல்லுவாங்க. ஹதரான்னு சொன்னால் அதாவது ஒரு இபாதத் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வித்தியாசமா செய்வாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, நடனம் ஆடுவாங்க. வித்தியாசமா நடனம், ஒரு விதமான நடனம் அவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு ஒரு தலைவரை வச்சுக்கொண்டு அந்த தலைவர் செய்யற மாதிரியே செய்வாங்க. டான்ஸனை அதாவது நடனத்தோடு இந்த இபாதத் செய்வாங்க.
இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்பந்தங்களும் கிடையாது. எனவே இந்த பிதஅத்தை பொறுத்தவரையில இது மார்க்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும், அதாவது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத அடிப்படையே அற்ற ஒரு விஷயம். இத மார்க்கத்தின் பேர்ல உருவாக்கிக்கிறத பார்க்கலாம். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டியது. இரண்டாவது பிதஅத்தை பொறுத்தவரையில, அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சில சந்தர்ப்பத்துல நம்ம அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அது பிதஅத்தாக மாறும். எனவே அடிப்படையான விஷயம் மார்க்கத்துல மார்க்கத்துல இருக்குது. அதே நேரத்துல இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த காரியத்தை செய்கின்ற சந்தர்ப்பத்துல அது பிதஅத்தாக மாறும். அதுல ஒன்றுதான், அதாவது இஹ்ராம் கட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யறோம் என்றால், தலையை திறக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தலையை திறந்திருக்கணும். இது இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்துல நம்ம ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல இஹ்ராமுடைய ஆடை நம்ம அறியக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களோட தலையை திறந்தவர்களாக நாங்க என்ன செய்வோம், இருப்போம். இது மார்க்கத்துல இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. எனவே தலையை திறக்கக்கூடிய விடயத்தை நம்ம தொழக்கூடிய சந்தர்ப்பத்திலேயோ நோம்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயோ திறக்கிறது மார்க்கத்துல இருக்குது என்ற அந்த எண்ணத்தில் நாங்கள் செய்வோம் என்றால் அது பித்அத்தா மாறும். அப்ப இஹ்ராம கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில், அது ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் தான், அதே போல ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் தான், அதே மாதிரி உம்ரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் தலையை திறப்பது மார்க்கத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. தலையை மூன்றதுக்கு இயலாது, இது மார்க்கத்தை இருக்குது. எனவே இதே அமல நாம் என்ன செய்யறோம் என்றால், தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல தலையை திறந்திருக்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். எனவே அதுக்கு நன்மை இருக்குது என்று அந்த எண்ணத்தோடு நாங்கள் செய்வோம் என்றால், அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தொழுகையுடைய சந்தர்ப்பத்துல இந்த எண்ணத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல தலையை திறந்து கொண்டு தொழத்துக்கு இயலுமா இல்லவான்றது அது விஷயம் வேற. நாம் என்ன சொல்ல வாரோம் என்றால், அதாவது தொழக்கூடிய சந்தர்ப்பத்திலும் தலையை திறந்து கொண்டு தொழுவது மார்க்கத்துல உள்ள உண்டு. அதாவது இப்படி தலையை திறந்து வண்ணமாக நம்ம தொழுதா எங்களுக்கு நன்மை கிடைக்கும். இஹ்ராம கட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி நன்மை கிடைக்குமோ அது மாதிரி எங்களுக்கு நன்மை கிடைக்கும். நோம்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம தலையை திறந்தவர்களாக நோம்பு பிடிச்சா அது நன்மை கிடைக்கும். ஏன்னால் இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்துல நம்ம நன்மை கிடைக்கிற மாதிரி இப்பையும் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு தலையை திறந்தவர்களாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம் என்றால் அது என்னது, அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட பித்அத்தாயிக்குது என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆனா அடிப்படை மார்க்கத்தில் இருக்குது. இதை செஞ்ச இடம்தான் பிரச்சனை ஆகிக்குது. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர், இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். சாதாரணமா பாருங்க, இந்த ஸலவாத் சொல்றது, ஜும்மாவுடைய தினத்துல ஸலவாத் சொல்றது மார்க்கத்துல அதாவது அங்கீகரிக்கப்பட்ட, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வால அதிகம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். என்ன செய்யறோம் என்றால், அதே ஸலவாத்தை அதாவது பள்ளி வாயல்ல அதாவது என்ன செய்வோம்னு சொன்னா பள்ளி வாயல்ல பாங்கு சொல்றத போல மக்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி காட்டுவாங்க. பாங்கு சொல்றத போல சொல்லி காட்டுவாங்க. பாங்கு சொல்றதுக்கு சாதாரணமா ஒரு அரவர் 3/4 மணித்தியாலம் இருப்பதற்கு முன்னால் இலங்கை போன்ற பிரதேசங்கள் அது ஈக்கு சாதாரணமா என்னுடைய ஊர்ல கூட அது நடக்குது. அதாவது ஸலவாத்த பாங்க போல சொல்லுவாங்க. இது பித்அத்தான காரியம். ஸலவாத் சொல்றது ஜும்மாவுடைய தினத்துல மார்க்கமாய்க்கப்பட்டிருக்குது. ஆனா இப்படி சொல்றது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்குது. எனவே இது போன்ற காரியங்கள் நாங்க என்ன செய்யணும், கட்டாயமா தவிர்த்து கொள்ளக்கூடிய ஆய்க்கணும். எனவே பித்அத் இப்படிப்பட்ட 2 இபாதத்துகள் நடக்கக்கூடிய பித்அத்துகள் இப்படி 2 பங்கு ஆயிக்குது. இந்த 2 பங்கை நாங்கள் தெளிவான முறையில் தெரிஞ்சு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த பித்அத்தான காரியங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பாதுகாப்பானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد. பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதர்மை சகோதர சகோதரிகளே,
நாங்கள் வழமையாக இரண்டாவது பாடமாக சலாசூன தர்சன் லிஸ்ஸாயிமீன், நோன்பாளிகளுக்குரிய 30 பாடங்கள் என்ற தலைப்பின் கீழால் எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து நாங்கள் படிச்சு கொண்டு வரோம். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாங்கள் அதாவது முக்கியமான தலைப்பிலிருந்து நாங்கள் படிக்க தீர்க்கிறோம். அது என்ன தலைப்புன்னு சொன்னா நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள் என்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க தீர்க்கிறோம். இதுல 6 தவறுகள் இந்த இடத்துல நான் சொல்லி காட்ட போறேன். இது இல்லாம இன்னும் தவறுகள் ஈக்குது. எனவே இந்த இடத்துல இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 6 தவறுகள் என்ன செய்யறேன் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இது இல்லாத பிற தவறுகள் இன்னும் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பார்க்க முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தவறுகள் சம்பந்தமாக நாங்க ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கொண்டா போதும் தானே, ஏன் தவறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்பலாம். அன்பான சகோதரரே, நம்ம ஷிர்க் சம்பந்தமா படிக்கிறோம், குஃப்ர் சம்பந்தமா படிக்கிறோம். இதெல்லாம் பாவமான காரியங்கள். பாவமான காரியங்கள் நம்ம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது ஒரு கேள்வி. உண்மையாய் பாவமான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அந்த பாவமான காரியங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம், எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தவறான விஷயங்கள், மார்க்கத்துல தடுக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம படிக்கிறது. புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மக்கள் அதாவது ஏனைய மனிதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நல்ல நல்ல காரியங்களை கேட்டு படிப்பாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உலமா சஹாபாக்கள் நல்ல நல்ல விஷயங்களை ரசூலோட கேட்பாங்க. இப்ப சாதாரணமா ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது ஏனைய மனிதர்கள் நல்ல நல்ல விஷயங்களை ரசூலோட கேட்டு படிப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில எதுவெல்லாம் தீங்கான விஷயங்கள், கெடுதியான விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அந்த விஷயங்களை நான் ரசூலோட அதிகமா கேட்டு படிப்பேன். என்ன காரணம் என்றால், அந்த கெடுதியான விடயங்கள் இருந்து, கெட்ட காரியங்கள் இருந்து நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் அந்த கெட்ட காரியங்கள் நான் விழுந்து விடலாம் என்ற பயம் இருப்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட கெடுதியான விஷயங்களை, கெட்ட காரியங்களை நான் கேட்டு ரசூலோட படிச்சு கொள்றேன் என்ற அந்த அமைப்புல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றதை பார்க்கலாம். எனவே நாங்க நோம்போடு சம்பந்தப்பட்ட நோம்பாளிகள் விடக்கூடிய தவறுகள் என்ற விஷயத்தை நம்ம தவறுகளை படிச்சாதான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நோம்பாளிகள் செய்யக்கூடாத விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த அவைகளை எங்களுடைய இந்த நோன்புகள் இருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள்ல மிக முக்கியமான ஒரு தவறு தான் ஏற்கனவே நாங்க படித்த விஷயம், சஹர் உணவை அதிக நேர காலத்தோடு சாப்பிடுறது. சஹர் உணவை நேர காலத்தோடு சாப்பிடுறது நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள்ல மிக முக்கியமான தவறாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது விஷயத்துல எங்களுடைய சகோதரர்கள் உண்மையாகவே தவறு விடுறாங்க என்றதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், அதாவது சாதாரணமாக கட்டார், சவுதி இது போன்ற அந்த பிரதேசங்கள் நாடுகள்ல வேலைக்கு சென்றவங்க சொல்றதை நாங்க பார்த்திக்கிறோம். அதே போன்ற அந்த பிரதேசங்கள்ல வாழக்கூடியவர்களும் அப்படித்தான். அவங்க சொல்லுவாங்க எப்படி என்றால், நாங்கள் எங்களுடைய அந்த சஹர் உணவை பொறுத்தவரையில நம்ம 2 மணிக்கு 3 மணிக்கு நம்ம எடுத்துடுவோம். 2 மணி 3 மணி அந்த டைம்கள் நம்ம என்ன செய்யறோம், சஹர் உணவை எடுத்து விட்டு நம்ம தூங்கிடுவோம். தூங்கி விட்டு சுபஹுக்கு அதான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் நாங்கள் எழும்புவோம் என்ற சொல்ல விஷயத்தை நாங்க பார்த்திக்கிறோம். பல சகோதரர்களிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே நேரத்துல யூரோப்புக்கு, அதாவது ஐரோப்பியா அந்த கண்டத்துல வாழக்கூடிய அந்த பல மனிதர்களிடத்திலிருந்து கூட இந்த விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சஹருடைய உணவுக்காக அவங்க எழும்ப மாட்டாங்க, நேர காலத்தோட சாப்பிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. சுபஹு தொழுகைக்காக அவங்க எழும்புவாங்க என்றதை புரிஞ்சு கொள்ளலாம். எனவே இந்த முறையை பொறுத்தவரையில இது நம்ம விடக்கூடிய மிக முக்கியமான தவறு என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது அனைவருக்கும் வழிகாட்டியா இருந்த எங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹர் உணவை பத்தி அனஸ் மற்றும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் சஹர் உணவை சாப்பிட்டோம். அவங்க சொல்றாங்க, அதானுக்கும் இகாமத்துக்கும், அதாவது மத்தியில இந்த சஹர் உணவுக்கு மத்தியில எவ்வளவு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னால் சாதாரண 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவுதான் இருந்துச்சு என்றதை சொல்றதை பார்க்கலாம். எனவே சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வை பொறுத்தவரையில சஹர் உணவை லேட் ஆக்குவாங்க. அதான் சொல்றதுக்கு சில நிமிடங்கள் இருக்கும் வரைக்கும் சஹர் உணவை பிற்படுத்துவாங்கன்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது.
ஏனென்றால் நாங்க ஆரம்பத்துல படிச்ச விஷயம்தான் பரக்கத் பொருந்திய ஒரு உணவு. ஏன்னா அந்த பரக்கத்துடைய அந்த நேரத்தை நம்ம அடைஞ்சு கொள்ளணும். எனவே இது விடயத்தில் நாங்க என்ன செய்யணும், கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள்ல இரண்டாவது தவறு என்ன தெரியுமா, இது மிக முக்கியமான தவறாய்க்குது. ரமதானுடைய அந்த பகல் பொழுது முழுதுமாக அல்லது பகல் பொழுதுல அதிகமாக தூங்குறது, இது நோன்பாளிகள் விடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது சம்பந்தமாக ஹவ்வாத் இப்னு ஜுபைர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி சொல்ற விஷயம், இது ரசூலா சொன்ன விஷயம் அல்ல, சஹாபி சொல்றாரு. அவர் சொல்றாரு, நௌமு அவ்வலின் நஹாரி, அதாவது பகலுடைய ஆரம்ப நேரத்துல தூங்குறது, பகலுடைய ஆரம்ப நேரத்துல தூங்குறத பொறுத்தவரையில அதிகாலை, அதாவது சுபகு தொழுது விட்டு தூங்கக்கூடிய தூங்கத்தை எங்களுக்கு சொல்லலாம். அதை பொறுத்தவரையில இது யாருடைய தூக்கம் சொன்னால், இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு அதாவது அறியாமையை உண்டாக்கிவிடும். இது அறியாமையில இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற பண்பு. அதே போன்று இந்த விஷயங்களை யார் செய்வார்கள் என்றால், எங்களுடைய காரியங்களை திறமையான முறையில் செய்ய முடியாதவர்கள் தான் இந்த விஷயத்தில் ஈடுபடுவாங்க என்று சொல்றத பார்க்கலாம். எனவே இந்த தூக்கத்தை பொறுத்தவரை நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். சுபகு தொழுது உடனே தூங்கக்கூடிய பழக்கத்தை நம்ம விடணும். என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, துஆ கேட்கிறாங்க, சமூகத்திற்காக வந்து துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் எங்களுடைய அந்த அதிகாலை பொழுதுல என்னுடைய சமுதாயத்திற்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டிருக்கிறாங்க. எனவே அந்த அதிகாலை பொழுதை பொறுத்தவரையில பரக்கத் இறங்கக்கூடிய ஒரு நேரம். பரக்கத் இறங்கக்கூடிய நேரத்துல நாங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம அந்த நேரத்துல சுபஹ் தொழுது விட்டு அப்படியே தூங்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய பரக்கத் எங்களிருந்து சென்று விடும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த தூக்கத்தை நம்ம கட்டாயமா விடணும். தொழுத உடனே தூங்கக்கூடிய பழக்கத்தை நம்ம விட்டு போடணும். அவ எப்ப தூங்கணும் என்றால், சுபஹ் தொழுது விட்டு, ஆண்களை பொறுத்துள்ள பள்ளி வாயில்கள் அப்ப சுபஹ் தொழுது விட்டு அப்படியே இருந்து விட வேண்டிய பள்ளியில இருந்து விட்டு, அதாவது காலையுடைய துவா ஓதி விட்டு, குர்ஆன்கள் ஓதற்கு நாங்கள் நேரங்களை ஒதுக்கி குர்ஆன் ஓதி விட்டு, சூரிய உதயமானதன் பின்னால 2 ரக்காத் தொழுது விட்டு நாங்க போய் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த தூக்கம் நல்ல தூக்கமா இருக்கும் என்றதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளும். அதற்கு பின்னால் தூங்கியா பிரச்சனை இல்லை, குத்தம் இல்லை. அதை குத்தம் என்று சொன்னா வந்து அது நல்ல தூக்கமாயிருக்கு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லாம எங்களுக்கு. அது இல்லாம சுபகு தொழுத உடனே நம்ம தூங்குவோம் என்றால் எங்களுடைய வேலைகளை நம்ம எங்களுடைய தொழில்களுக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம 9 மணி 10 மணி இது போன்ற நேரங்கள்ல நம்ம எங்களுடைய தொழிலுக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அது பரக்கத்தற்ற ஒரு தொழிலாக அமையும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் என்ன செய்யறாங்க, ஒரு முறை தூங்கி கொண்டிருக்கிறாங்க சுபஹ் தொழுது விட்டு. அவங்க என்ன செய்யறாங்கன்ற சொல்றாங்க வந்து, மகனே கும், நீங்க எழும்புக, அத்தனாமு ஃபிஸ்ஸாத்தில் துக்ஸமு ஃபீஹில் அர்ஸாக், ரிஸ்குகள் உங்களுக்கு பிரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலேயா நீங்க தூங்கி கொண்டிருக்கிறீங்க என்ற விஷயத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகனுக்கு சொல்றத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்க இந்த நேரத்துல தூங்குறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டியிருக்குது. அதே நேரத்துல ஹவ்வாத் இப்னு, அதாவது அந்த சஹாபி ஜுபைர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி சொல்றாரு, வவசதுஹு குலுகுன், பகலுடைய நடுப்பகுதியில தூங்குறது அது நல்ல பண்பா இருக்குது. வாஹிருஹு ஹும்குன், பகலுடைய கடைசி பகுதியில தூங்குறது அதாவது மடத்தனத்தை, எங்களுக்கு மடையர்களுடைய பண்பு, அது மடையர்கள் தான் அப்படி செய்வாங்க என்று சொல்றத பார்க்கலாம். உண்மையாக இந்த பகலுடைய நடுப்பகுதியை பொறுத்தவரையில அதுக்கு எங்களுக்கு சொல்லலாம் கைலூலாவுடைய தூக்கம் தூங்கக்கூடிய நேரம். அந்த தூக்கத்தை பொறுத்தவரையில ரசூலா தூங்கிக்கிறாங்க. அந்த தூக்கம் மிக சிறப்பான ஒரு தூக்கம் ஆகிது. சாதாரணமா லுகர் தொழுகைக்கு முன்னால ஒரு ஒருவருக்கு முன்னால தூங்குறது, அல்லது லுகருக்கு பின்னால உணவு தின்றதுக்கு சாப்பாடு அடிக்கிறதுக்கு முன்னால தூங்கக்கூடிய ஒரு தூக்கம், சாப்பாடு அடிச்சு முடிஞ்சதன் பின்னால தூங்கக்கூடிய தூக்கத்துக்கு சில உலமாக்கள் சொல்றாங்க அது கைலூலாவுடைய தூக்கம் அல்லன்னு சொல்றாங்க. எனவே லுகருக்கு முன்னால் உள்ள நேரம், அந்த நேரத்துல சாதாரணமா ஒரு அரை மணித்தியாலம் தூங்கினா கூட பல மணித்தியாலங்கள் தூங்கின அந்த உணர்வை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம், எங்களுடைய மனது ஒரு ஆறுதல் ஆயிருக்கும். எனவே கைலூலாவுடைய தூக்கத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமா ஒரு தூக்கமாகிது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் என்றால் தூங்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். எனவே அந்த சஹாபி சொல்றது போல அந்த பகலுடைய நடுப்பகுதியில தூங்குறது ஹுலுக்குன், நல்ல பண்பன்றாங்க. பகலுடைய கடைசி பகுதியில தூங்குறது, அதாவது அசருக்கு பின்னால தூங்கக்கூடிய பழக்கத்தை பொறுத்தவரையில அது ஒரு மடையனுடைய பழக்கம்,
அதுக்கு மடத்தனம் உண்டாகும் என்றத அந்த சஹாபி சொல்றத பார்க்கலாம். அதுக்கு அதாவது சொல்றதா இருந்தால் அசருக்கு பின்னுள்ள நேரம் தூங்குறது நம்ம தவிர்த்து கொள்ளணும் என்பதையும் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதனால எங்களுடைய சலபுசாலியங்கள், முன்னோர்களான சலபுசாலியங்களை சிலர் சொல்லுவாங்க, யாரெல்லாம் அசருக்கு பின்னால தொழுவாங்களோ அவனுடைய புத்தியில அதாவது குறைபாடு ஏற்படலாம். எனவே அந்த நேரத்துல அவன் தனக்குத்தானே தன்னையே பழித்துக் கொள்ள வேண்டும் ஒழிய மற்றவங்களை பழித்ததுல எந்த பிரயோசனம் இருக்காது, புத்தியில குறைபாடுகள் ஏற்படலாம் என்ற விஷயத்த எங்களுடைய முன்னோர்களான சலபுசாலியங்கள் சொல்றதை பார்க்கலாம். எனவே அசருக்கு பின்னுள்ள நேரங்கள்ல நாங்கள் தொழக்கூடிய பழக்கத்தை விட்டு விட வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது விடயமாக நாங்கள் மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள்ல மற்றும் ஒரு மிக முக்கியமான தவறு தான் அது என்னவென்றால் இஃப்தாரை பிற்படுத்துறது. இதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். இஃப்தாரை பொறுத்த வரையில நம்ம நோம்ப திறக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில சாதாரணமாக பாங்கு சொன்ன உடனேயே நாங்கள் இஃப்தார் செய்ய வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. நோம்ப திறக்கணும், இதை லேட் ஆக்க கூடாது. அதாவது சியாக்கள்ல ஒரு பிரிவர் இருக்கிறாங்க, அவர்களை பொறுத்தவரை அவங்க என்ன செய்வாங்கன்னால் அதான் சொல்லப்பட்டாலும் கூட அவங்க லேட் ஆக்குவாங்க. நாங்க லேட் ஆக்குவோம், கொஞ்சம் டைம் பேத்து நாங்க என்ன செய்ய போறோம், நோன்பு திறப்போம் சொல்றத பார்க்கலாம். ஆனா ரசூல்லாட வழிமுறையை பொறுத்தவரையில நோன்பு உடனே அதிகமாக அவசரமாக திறக்கும் காலமெல்லாம் மனிதர்கள் நலவுல இருக்கிறாங்கன்றத எங்களுக்கு புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே நோன்பு திறக்கிறது நாங்க அவசரப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று. அதே நேரத்துல நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள்ல மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு தான் நம்ம என்ன செய்வோம் என்றால் தராவீக தொழுகைக்காக வேண்டி அல்லது எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் தொழுது கொள்றதுக்காக வேண்டி ஊர்ல பல பள்ளி வாயில்கள் இருந்தா தூரத்துல அழகான வயசை கொண்டு அழகான அதாவது அழகா ஓதுறாங்க என்று நம்ம என்ன செய்யறோம் என்றால் எங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியை விட்டுட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தேடி தேடி போறோம். அந்த பள்ளி நல்லமா, இந்த பள்ளி நல்லமா, அல்ல அந்த பள்ளியில யார் தொழுவிக்கிறாரு, எப்படி தொழுவிக்கிறார், அழகான முறையில் ஓதுறாரா, எனவே என்னோட வீட்டு பக்கத்துல பள்ளி இருந்தாலும் கூட நான் அந்த பள்ளிக்கு சொல்வேன் என்று சொல்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த பழக்கத்தை பொறுத்தவரையில இது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில எங்களோட தொழுகையில் நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அழகான வாய்ஸ் அழகான முறையில் ஓதுறாருன்றதுக்காக பல பள்ளி வாயில்களை தாண்டி அல்லது பல பள்ளிகளை தேடி போகக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் தபரானி என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்குது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான செய்தி அதாவது தீர்ப்பு வழங்கிக்கிறாங்க. என்ன ஹதீஸ் என்றா லியுஸல்லி அர்-ரஜுலு ஃபில் மஸ்ஜித் அல்லதி யலீஹி, ஒரு மனிதனை பொறுத்தவரை அவன் எங்க தொழுது ஒரு மனுஷனை அவனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அதாவது அவனை அடுத்து இருக்கக்கூடிய பள்ளி வாயில அவன் தொழுது கொள்ளட்டும். அதே நேரத்துல பல பள்ளி வாயில்கள் அவன் தேடி போக வேண்டாம் என்ற சொல்ல தடுக்கிறாங்க. எனவே நாம் என்ன செய்வோம்டா இந்த கியாமுல் லைல் தொழுறதுக்காக வேண்டி தராவி போன்ற தொழுகைகளை தொழுறதுக்காக வேண்டி நம்ம பல பள்ளி வாயில்களை தேடி போகாம எங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமீபமாக இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களை தொழக்கூடிய பழக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள்ல மற்றும் ஒரு தவறு தான் இந்த நோன்புடைய டைம்கள்ல நோன்பு பிடிச்சிருக்கக்கூடிய டைம்கள்ல நேரங்கள்ல நாங்க துவா செய்யாம துவா செய்யற விடயத்துல நாம பராமுகமாக இருந்து விடுகின்றோம். எனவே துவா எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய நேரம் அதாவது நோன்பு காலத்துல ஒவ்வொரு இரவு பொழுதிலும் நரகத்திலிருந்து மனிதர்கள் விடுதலை செய்யப்படுவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு நாளைக்கு என்ன செய்யுது இந்த நோன்பு காலத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு இரவு பொழுதிலும் அல்லாஹ் தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்வதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. எனவே இந்த ஹதீஸை நம்ம படிச்சிருக்கிறோம் என்றால் இந்த ஹதீஸ் அமைப்புல நோன்பு காலங்கள்ல நோன்பு பிடித்திருக்கக்கூடியவர்களாக நாங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களும் அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல பைஹக்கி என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது. அதுல ஒன்று தன்னுடைய ஒரு அதாவது பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்காக கேட்கக்கூடிய துஆ, நோன்பாளி கேட்கக்கூடிய துஆ, அதே போன்று பிரயாணி கேட்கக்கூடிய துஆ. இந்த 3 பேருடைய துஆ அல்லாஹ் தஆலா தட்ட மாட்டான் என்று சொல்றதை பார்க்கலாம்.
எனவே நாம் நோவு பிடிச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதிகமாக துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அதாவது இஃப்தாருடைய நேரத்துல துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமாகவும் குறிப்பிட்ட ஹதீஸ்கள் இருக்கிறதுங்களை பார்க்கலாம். எனவே இந்த நேரங்கள் நம்ம வேறு வேறு காரியங்கள்ல கழிக்காம அல்லது பேச்சிலும் கூத்திலுமாக கழிக்காம துவா கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று. கடைசியாக நோன்பாளிகள் விடக்கூடிய தவறுகள்ல மற்றும் ஒரு மிக முக்கியமான தவறு தான், நோன்புடைய காலத்தில் என்ன செய்வாங்க என்றால் அசருக்கு பின்னுள்ள நேரங்கள்ல பற்களை சுத்தம் செய்ய மாட்டாங்க. பற்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சுத்தம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க என்றால், அல்லாஹ் தாலாவுக்கு அதாவது நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியுடைய வாடையை விட மிக விருப்பமானது என்று சொல்லுகின்ற அந்த ஹதீஸை முன்வைத்தவராக அசருக்கு பின்னுள்ள நேரங்கள்ல பற்களை சுத்தம் செய்ய மாட்டாங்க என்ற சொல்லத்தை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது அபூபக்கர் இப்னு அல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அதாவது நோன்பாளி பற்களை அதிகம் சுத்தம் செய்யக்கூடாது என்றோ அல்லது நோன்பாளி பற்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்றோ எந்தவித ஆதாரபூர்வமான ஹதீஸும் வரவில்லை என்று சொல்றதை பார்க்கலாம். அதற்கு மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரணமாக வுதுவுடைய நேரத்துல தொழுகையுடைய நேரத்துல எந்தவித பிரிவுமின்றி, அது நோன்பாளியா இருக்கலாம் நோன்பு அல்லாதாளா இருக்கலாம், பொதுப்படையா எப்படி சொல்லிக்கிறாங்க என்றால் அதிகமா நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு அதாவது தொழுகையுடைய சந்தர்ப்பத்துல வுதுவுடைய சந்தர்ப்பத்துல நீங்க மிஸ்வாக் செஞ்சுக்கோங்க, நீங்க பற்களை சுத்தம் செஞ்சுக்கொண்டு ரசூல்லா தூண்டிக்கிறாங்களே ஒழிய நோன்பாளியா இருந்த தேவையில்லை. அசருக்கு பின்னுள்ள நேரங்கள்ல நோன்பாளி அதாவது பற்களை சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்றதை பார்க்கலாம். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமா வைக்கிறாங்க. எப்படி என்றால், அதாவது இதா சும்தும் ஃபஸ்தாகு பில் கதாத்தி, நீங்க நோன்பு பிடிச்சுன்னா அதாவது பகலுடைய ஆரம்ப பகுதியில நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பற்களை சுத்தம் செய்து கொள்ளலாம். அதே நேரத்துல நீங்க அதாவது பின்னேரங்கள் அசருக்கு பின்னால் உள்ள நேரங்கள்ல நீங்க பற்களை சுத்தம் செய்ய வேண்டாம் என்று வரக்கூடிய ஹதீஸ அவங்க ஆதாரமா வைக்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில தபரானி என்ற கிரந்தங்களை பதிவா இருக்குது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் தனது தஈஃபா என்ற அந்த புத்தகத்துல பலகீனமான ஹதீஸ் என்று இதுக்கு தீர்ப்பு வழங்கிக்கிறத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது மிஸ்வாக் செய்யறது சம்பந்தமாக பற்களை சுத்தம் செய்யறது சம்பந்தமாக எப்படி சொல்லிக்கிறாங்க, என்னுடைய உம்மத்தினருக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் ஒவ்வொரு வுதுவுடைய நேரத்திலும் இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு வுதுவுடைய நேரத்திலும் மிஸ்வாக் செய்யறது நான் கட்டாயப்படுத்திருப்பேன் என்று சொல்றதை பார்க்கலாம். எனவே இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, பற்களை சுத்தம் செய்யறது தொழுகையுடைய நேரத்துல வுதுவுடைய நேரத்துல மிக முக்கியமான சுன்னான்னு சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அசருக்கு பின்னுள்ள நேரங்கள் பொதுவாக நோன்பு காலத்தை பொறுத்தவரையில பற்களிலிருந்து வாயிலிருந்து வாடை வீசக்கூடியதா இருக்கும். அதாவது ஏனைய நாட்களை விட வாடை வீசக்கூடியதா இருக்கும். அதிகமா பற்களை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியுடைய வாடையை விட மிக சிறந்தது என்று வரக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமான பதில் அதுக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, அந்த வாடையை பொறுத்தவரையில அது அதாவது இறைப்பை காலியாகக்கூடிய நேரத்துல எந்தொன்றுமே இல்லாத நேரத்துல இறைப்பையிலிருந்து வரக்கூடிய வாடையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்களே ஒழிய வாயிலிருந்து வாய் மூடி இருக்கக்கூடிய நேரத்துல அதாவது வாயிலிருந்து வாடை வீசக்கூடியதா இருக்கும். அந்த வாடையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே என்ன செய்யணும், நாங்கள் அதிகமா பற்களை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பற்களை சுத்தம் செய்யாதவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் பிற சகோதரர்கள் நம்ம அவர்களை நோவினை செய்தவர்களாக ஆகிவிடும். அவர்கள் எங்களோட பேச வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அதாவது பேச எங்களுடைய வாயிலிருந்து வாடை வீசும், துருவாடை வீசும். எனவே அவர்களுக்கு தொந்தரவாய்க்கும் நோவினையாய்க்கும். பிற சகோதரர்கள் நோவினை செய்த மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்குது. எனவே எங்களோட பற்களை நோன்பு காலங்களை அதிகம் நாங்க சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புத்தகத்துல இந்த 6 விடயங்கள் தான் நோன்பாளிகளுடைய தவறு சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சில தவறுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கின்ற போது இவ்வேனைய நாட்கள் நம்ம பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எந்த விடயங்களை நாங்கள் இந்த பாடத்தினூடாக படித்துக் கொண்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும், அவனுடைய பரக்கத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.